படுகிறது. இது 6 காண்டங்களை உடையது. கம்பராமாயண பாடல்கள் சந்த நயமிக்கவை. அவற்றுள் அழகுணர்ச்சி மிக்க சில கவிதைகள் பாடப்பகுதியாக அமைந்துள்ளது. இது 10ஆம் வகுப்பு பாடப்பகுதியில் உள்ள கம்பராமாயண பாடலின் ஒரு தொகுப்பு. கல்வியில் பெரியவர் கம்பர். கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவி பாடும் போன்ற முதுமொழிகளுக்கு உரியவர் கம்பர். சோழ நாட்டு திருவழுந்தூரை சார்ந்தவர். திருவெண்ணெய்நல்லூர் சடையப்ப வள்ளலால் ஆதரிக்க பெற்றவர். விருத்தம் என்னும் ஒன்பாவிற்கு உயர் கம்பன் என்று புகழ் பெற்றவர். சரஸ்வதி அந்தாதி, சடகோபர் அந்தாதி, திருக்கை வழக்கம், ஏர் 70, சிலை 70 முதலியன நூல்களை இயற்றியுள்ளார். பாலகாண்டம். ஆற்றுப்படலம். ஆறு இயற்கையின் தோற்றமாக இல்லாமல் ஓர் ஓவியமாக விரிகிறது. இதை உயிரென அந்த அழகுணர்ச்சி கவிதையாகி ஓடி நெஞ்சில் நிறைகிறது. தாதுதிரு சோலை தோறும் சண்பகக் காடு தோறும் போ தவில் பொய்கை தோறும் புதுமணற்றடங்க தோறும் மாதவி வேலி பூகா வானம் தோறும் வயல்களோடும் ஓதிய உடம்பு தோறும் முயிரென உலாயந்தன்றோ. பாடலின் பொருள். மகரந்தம் சிந்துகின்ற சோலைகள், மரம் செறித்த செம்பக காடுகள், அரும்புகள், அவிழ்ந்து மலரும் பொய்கைகள், புதுமணல் தடாகங்கள், குறுக்கத்திக்கோடு வெளியுடைய கமுக தோட்டங்கள், நெல் வயல்கள் இவை அனைத்திலும் பரவி பாய்கிறது சரையு ஆறு. அது ஓர் உயிர் பல உடல்களில் ஊடுருவி உலாவது போல் பல இடங்களில் பாய்கிறது. பாலகண்டம். நாட்டுப்படலம். இயற்கை கொழுவீற்றிருக்கும் காட்சியை பெரிய கலை நிகழ்வே நடப்பதாக தோற்றமாக கம்பன் கவி பாடுகிறது. கவிதை கவிஞன் மூலம் தன்னையே வெளிப்படுத்திக் கொள்கிறது. அது எப்படி வருகிறதோ அதை மாற்றினால் அழகு குன்றும். மீண்டும் மீண்டும் மறித்தரும் சந்தம் உணர்வுகளை நம்முள் செலுத்துகிறது. உள்ளம் சூறையாடப்படுகிறது. தண்டலை மயில்களாட தாமரை விளக்கந்தாங்க கொண்டல் கண் முழவி நேங்க குவளை கண் விழித்து நோக்க தொண்டிரையொலினி காட்ட தேம்பிலி மகர யாழின் வண்டுகள் இனிது பாட மருதம் வீற்றிருக்கு மாதோ. பாடலின் பொருள். குளிர்ந்த சோலைகளில் மயில்கள் அழகுற ஆட, விரி தாமரை மலர்கள் ஏற்றிய விளக்குகள், தோல் போன்ற சூழும் மேகங்கள் மத்தள ஒளியால் எழ மலரும் குவளை மலர்கள் கண்கள் விழித்து பார்ப்பது போல் காண, நீர்நிலைகள் எழுப்பும் அலைகள், திரை சீலைகள் விரிய, மகர யாழின் தேனிசை போல் வண்டுகள் ரீங்காரம் பாட மருதம் வீற்றிருக்கிறது. பாலகாண்டம். நாட்டுப்படலம். ஒன்றின் இருப்பால் இன்னொன்று அடையாளப்படுத்தப்படுகிறது என்ற மெல்லியலிசை கொண்டு ஒரு நாட்டின் பெருமையை புலப்படுத்தும் கம்பனின் உக்தி போற்றத்தக்கது.
வன்மை இல்லாதோர் வறுமை இன்றியமையார். ரின்மை இல்லாதோர் செருநரின்மையால் உண்மை இல்லையோ இல்லை பொய்யுரையலாமல் வெண்மை இல்லையால் பல்கேள்வி மேவலாய். கோசர நாற்றின் வறுமை சிறிதும் இல்லாததால் கொடைக்கு அங்கே இடமில்லை. நேருக்கு நேர் போர் புரிபவர் இல்லாததால் உடல் வலிமையை எடுத்து காட்ட வாய்ப்பில்லை. பொய்மொழி இல்லாமையால் மெய்மை தனித்து விளங்கவில்லை. பல வகை கேள்விக்கு செல்வம் மிகுந்து விளங்குவதால் அங்கு அறியாமை சிறிதும் இல்லை. அயோத்திய காண்டம். கங்கை காண்படலம் கவிதைகள் மூலம் பெறும் இன்பங்கள் எத்தனையோ, அதில் ஒன்று சந்த இன்பப் பொருள். பொருள் புரியாவிடில் சந்த இன்பம் மகிழ்ச்சியூட்டுகிறது. ஓசை தரும் இன்பம் ஓமையிலா இன்பமடா என்று பாரதி சொல்வதை இதில் உணர முடிகிறது. ஆல நெடுத்திரை யாறு கடத்தியவர் போவாரோ, வேல நெடும்படை கண்டு நடுங்கிடும் வில்லாலோ, தோழமை என்றவர் சொல்லிய சொல்லொரு சொல்லன்றோ, ஏழமை வேட நிறத்திலன் என்றனை ஏசாரோ. பாடலின் பொருள். ஆழமும் பெரிய அலைகளையும் உடைய கங்கை ஆற்றை பரதன் முதலானோர் கடந்து செல்வார்களா? யானைகள் கொண்ட சேனையை கண்டு புறமுதுகு காட்டி விலகி செல்வதே வில்லாளனோ நான். தோழமை என்று ராமன் சொன்ன சொல் ஒப்பற்ற சொல் அல்வா? தோழமையை எண்ணாமல் இவர்களை கடந்து போகாவிட்டால் அற்பனாகிய இந்த வேடன் இருந்திருக்கலாமோ என உலகத்தார் என்னை பழி சொல்ல மாட்டார்களா? யுத்த காண்டம். உலக்கையால் மாறி மாறி இடிக்கும் ஒத்த ஓசையில் அமைந்து சந்தம் கும்பகர்ணனை எழுப்பும் கட்சியை கண்முன் நிறுத்துகிறது. உறங்குகின்ற கும்பகர்ண உணவுகள் மாய வாழ்வெல்லாம் இறங்குகின்ற தின்று காணொளுத்தி ராவே எழுத்திராய். கரங்கு போல் விற்பிடித்த கால தூதர் கையில் உறங்குவாயிருங்கு வாயினிடங்கு உறங்குவாய். பாடலின் பொருள். உறங்குகின்ற கும்பகர்ணனே, உம்முடைய பொய்யான வாழ்வு எல்லாம் இன்றிலிருந்து இறங்குவதற்கு தொடங்கிவிட்டது. அதனை காண்பதற்கு எழுந்திடுவாய். காற்றாடி போல எல்லா இடங்களிலும் திரிகின்ற வில்லை பிடித்த காலனுக்கு தூதராமர் கையில் இனி பாடுவது உறங்குவாயாக.